வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு, புளி சேர்த்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் எடுக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். அதுவாக இதை நான் காலையில் கூட 4 இட்லி கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கூட அன்றைக்கி சுகர் டெஸ்ட்டு பார்க்கும்போது கூட சுகர் கூட நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. கருப்பு கொண்டக்கடலை சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்ரிடே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சட்டி வச்சு, தாளிக்கிற சட்டி வச்சு அதில் நம்ம வறுக்கக்கூடிய ஜாமான்லாம் வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு அதை போட்டு நல்லா வறுத்துட்ருக்குறேன். இப்போது அதில் ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன். 5 வத்தல் போட்டு வத்தப்பொடியும் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்தால போட்டுக்கோங்க. வத்தல் போட்டு வதக்கிட்டு ஒரு சின்ன மூரி தேங்காய் துருவினது காமிக்கிறேன், அதை இதோடு போட்டு வறுத்துக்கிறேன். அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்ல ப்ரௌனாக ஆறவில் வறுக்கணும். அதில் ஒரு சின்ன துண்டு புளி. இந்த புளியை நான் இதோடு சேர்க்குறேன்னா இது வீட்டில் எடுத்த புளி. இதில் கல் மண் இருக்காது. அதாவது கொட்டை எடுத்து கோர் எடுத்து கலர் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த மரத்துலேருந்து வாங்கி வீட்டிலையே எடுத்து பண்ணுறது. அதனால் நான் அதை அப்படியே போட்டு வறுக்கிறேன். இப்போ கடையில் வாங்குறதுனால நம்ம கரைச்சி தான் யூஸ் பண்ண முடியும். இது சுத்தமான புளியினால அப்படியே போட்டு அதை வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா ப்ரௌனாக வதங்குற வரை நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரை வதக்கணும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன், மல்லிப்பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மல்லிப்பொடி உடனே நல்லா வறுபடணும், ப்ரௌனாக, அதாவது கருப்பாகாமல் இருக்கணும், நல்லா வறுபடணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அது கூட விட்டோன்னா டக்குன்னு மனம் வந்துடும், நல்லா வறுபட்டுரும். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அது கூட சேர்க்க போகிறேன். தேங்காய் நல்லா மணம் வர்ற வரை வறுத்துட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வறுத்தாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் விட போகிறேன். இது குழம்பு வைக்கிறதுக்காக. இதுக்கு ஏற்கனவே கருப்பு கொண்டக்கடலையை நல்லா அவிச்சு வச்சிட்டேன். அப்புறம் இதில் ஒருக்கா மசாலாவோட ஒரே ஒரு 2 சத்தம் வச்சு எடுத்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். இது நான் இப்போ இட்லிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தனியாக வைக்க போகிறேன். இப்போ கடுகு போட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 15 2 வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டால் இது சீக்கிரம் வதங்கிருங்கிறதுனால சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன்.
அடுத்ததாக அந்த மசால் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன், மையாக அரைச்சிருக்கேன். அதை அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கிடையில் ஒரு தக்காளி போட்டு இதை வதக்கிக்கிறோம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால புளி கம்மியாக தான் போட்டிருக்கேன். அந்த புளியை வந்து அந்த மசாலாவோட நம்ம அரைச்சாச்சு. புளி வந்து சுத்தமாக இருக்கிறதுனாலன்னு சொன்னேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். போட்டேன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்லாயிருக்கும். அது கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி இந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் நமக்கு தெளிஞ்சு வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுட்டு இதை வதக்கிட்டு இது குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்கினாலும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மசால் விழுதை போட்டு கொஞ்சம் தண்ணியும் தேவையான அளவு விட்டுட்டு அந்த ஜாரை கழுவி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கொண்டக்கடலை அவிச்சதையும் போட்டு மூடி வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு வந்து நான் இட்லிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ 100 கிராம் அவிச்ச கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து கிண்டி விட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஏற்கனவே இதை அவிச்சதுனால அந்த பச்சை வாசனை போகிற வரை 2 விசில் மட்டும் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கிடையில் இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். ஹெல்த் டிப்ஸில் வெந்தயக்கீரை பற்றி சொல்ல போகிறேன். வெந்தயக்கீரை வந்து உடலை வந்து பலப்படுத்தும், கண் சம்மந்தமான நோயெல்லாம் குணமாக்கும், சொறி சிரங்கு வகைகளை குணப்படுத்தும், அஜீரணத்தை போக்கி பசியை உண்டு பண்ணும், அப்புறம் வயிற்று உப்பிசத்தை கூட குணமாக்கும், வாத சம்மந்தமான எல்லா நோய்களையும் வந்து இது வந்து குணமாக்கும். அடுத்து வந்து மந்தமான அறிவை வந்து இது வந்து தெளிவாக்கும். அடுத்தது சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பு கொடுக்கும். இதில் வந்து கால்சியம், விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. அடுத்து வந்து இது வந்து உடலை வளர்த்து, வெந்தயக்கீரை வந்து உடலை வளர்த்து எலும்பை பலப்படுத்துறதுக்கு நாம் வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் வெந்தயக்கீரையோட பயன்கள். அதனால் வெந்தயக்கீரையை வாரம் 1 நாள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த 2 விசில் வச்சு அந்த இதை எடுத்தாச்சு, வெயிட் எடுத்துட்டேன். இப்போ குழம்பு பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே மஞ்சப்பொடியும் அந்த வத்தப்பொடியும் போட்டதுனால ரெட் கலராக தெளிஞ்சிருக்குது பாருங்கள். குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான குழம்பு நம்ம ஹெல்த்தியாக கூட உள்ளது. இது வந்து நம்ம இட்லி, சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து குருமாங்கும் போது நம்ம வந்து தக்காளி மட்டும் போடுவோம். இதில் வந்து புளியும் சேர்த்து ஊற்றிருக்கேன். அது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.